வணக்கம் நான் மிஸ் வெல்கம் டு ஹெவில் பிடிஎஸ் ஆர்மி OT7 அண்ணா உங்கள்கிட்ட எல்லோரும் எப்போ இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் ஹெல்தி. மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஐ எம் வெரி வெரி சாரி. பிளாக் கார்டு போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பட் போட முடியல. கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிறையா வேலையில் மூழ்கிட்டேன். ஸோ அதனால் எதுவும் சமாளிக்க நான் விரும்பலை, வேலையிலே மூழ்கிட்டேன். ஸோ அதனால் லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே லேட் ஆகாதபடி நான் பிளாக் கார்டு தொடர்ந்து போட முயற்சி பண்ணுறேன். இது ரிஷ்ணா நிறைய தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ ரிஷ்ணா நான் வந்துட்டேன், போட்டுறேன். இனிமேல் பிளாக் கார்டெலாம் போட்டுறேன், டென்ஷன் ஆகாதீங்க யாரும். அண்டு பிளாக் கார்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இது புரியும், ஓகேவா? சரி, ஓகே. லாஸ்ட் சீன் எதோட முடிச்சோன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவா? சரி, ஓகே. நம்ம பிளாக் கார்டு பார்ட் 3யோட கண்டினியூ பண்ணி போயிடலாம். லாஸ்ட்டில் இந்த மாதிரி வி வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்கள்ல, இந்த டைமுக்கு நீ ரெடியாரு அப்படின்னு. ஸோ அதனால் நீங்களும் அந்த டைமுக்கு ரெடியாக இருக்காங்க. மேட்ஸ் எல்லாம் உங்களை கூப்பிட்டு போகிறாங்க, நீங்களும் போய் ரெடி ஆக்குறீங்க. ஒரு மாதிரி டல்லாகவே தான் இருக்கீங்க. அவங்க மேக்கப் போட போட ஒரு மாதிரி முகத்தை உருன்னு வச்சுக்கிறதும், நிறைய விஷயத்த யோசிக்கிறது அப்படியே போயிட்டுருக்கு. மேக்கப்லாம் போட்டதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிடுறாங்க. நீங்கள் அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க பாருங்கள். டோர் ஓப்பன் ஆகுது, பார்த்தா வி தான். ஒரு மாதிரி டயர்டாக கோட் வந்து ஷோல்டரில் ஹேண்ட் புல் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டுருக்குறாங்க. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க பாருங்கள். கிளம்புறியா? சரி, ஓகே, நீ வெளில போகலாம். ஐ வில் பி தேர் இன் 5 minutes அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக போயிடுறாங்க. நீங்களும் வந்து அப்படியே வெளில போய் நின்றுட்டுருக்குறீங்க. ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, எங்கே போய் விட போகிறானோ அப்படின்னு. அப்படியே கீழே இறங்கி வி வராங்க பாருங்க. ஒரு மாதிரி ஃபார்மல் ஷர்ட் அண்ட் பேண்ட்டு தான், ஆனால் அந்த கோட்டு தான் ஒரு மாதிரி அல்டிமேட்டாக காட்டுது. வேறு ஒரு மாதிரி செம பிரின்ஸாட்டம் இருக்குது அது பார்க்கவே. அது எப்படின்னா சைடில் மட்டும் எம்ப்ராய்டரி வச்சு அந்த கோட்டு இது பண்ணியிருப்பாங்க போல். அழகாக இருக்குது பார்க்க, பிரின்ஸ் மாதிரி இருக்காங்க. கீழே இறங்கி வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க பாருங்கள். நீங்கள் கையை பார்க்குறீங்க, வியை பார்க்குறீங்க. ஒரு மாதிரி அழகாக இருப்பாங்கள்ல. ஸோ அதனால் அந்த டைமில் உங்களுக்கு ஒரு கிளுகிளுப்பு கேட்குது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கிறீங்க. அப்படியே காரில் ஏறினதுக்கப்புறம் ரொம்ப சைலண்ட்டாக போகுது என் டிரைவிங்கு. அப்போ தான் வி சொல்கிறாங்க, அங்கே போயிட்டு என் கண்ணில் மண்ணை வாரிட்டு நம்ம ஓடிடலான்னு மட்டும் நினச்சி பார்க்குது. சரியா? நீ எங்கே போனாலும் என் பார்வை உடம்புல தான் இருக்கும். எங்கேயாவது போனேன் அப்புறம் என்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக வந்துட்டுருக்கா. நீங்கள் கப்பு சுப்புன்னு ஆகிட்டீங்க இந்த வாய்ஸ் இப்படி கேட்டோடனே. அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, மாஃபியாவுக்குன்னு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே வி இறங்குறாரு பாருங்க. நீங்களும் அப்படியே மெதுவாக இறங்கி இப்படி நடந்து வரீங்க. வி அப்படியே உங்களை கையை அப்படியே கோர்த்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி எதுவும் தெரியல, ஜென்டில்மேன் மாதிரி வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க பாருங்கள். ஆப்போசிட்டில் மாஃபியா நம்பர்ஸ் வீக்கு தெரிஞ்சவங்க நிறையா பேர் பவு பண்ணுறாங்க வீக்கு. நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க. ஆப்போசிட்டில் ஒரு நம்பர் வந்து, ஹாய் டே, ஹூ ஷீ இஸ் மை ஒய்ஃப். அவ்வளோதான். உங்களுக்குலாம் முரட்டு ஷாக்கு. டேய், நான் உன்னை எப்படா லவ் பண்ணேன், அதுக்குள்ளே கல்யாணத்து வரைக்கும் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பர்சனும் பிஏ ஒருத்தர் வராரு. சார் உங்களை யா கமல், நீ இங்கே உட்கார அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வைக்கிறாங்க. அப்படியே காதுகிட்ட வந்துட்டு அவங்கக்கிட்ட யாருக்கும் கேட்காத மாதிரி, இந்த பிளேஸை விட்டு எங்கேயாவது போனேன் அவ்வளோதான், இது உனக்கு அலர்ட் பண்ணி நான் கொடுத்துருக்குறேன். அப்படியே மீறி எங்கேயாவது போகணுன்னு தோணுச்சுன்னா என்னை கூப்பிட்டு இங்கே இழுத்துட்டு எங்கே வேணா போ, சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆஷாவே தான் பேசிட்டு போகிறான். அவங்க கையை அப்படியே பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்காமல் பேசிட்டு போயிருப்பான். அவங்களுக்கு அப்படியே அது விட்டோடனே அந்த பிரிண்ட்டு, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே உங்கள் கையில் பதியுது. கையை பார்க்குறீங்க, அப்படியே அவன் போகிறத பார்க்குறீங்க. ஒரு மாதிரி அவரும் அங்கே போய் ஆப்போசிட்டில், அதான் சொன்னால மாஃபியாக்கே ஒரு லீடுன்னு இருப்பார், அவர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒரு சில டைம் வி வந்து உங்களை ஸ்டார் கொடுத்த வழக்கம். ஸோ அதனாலே நீங்கள் எதுவும் பண்ணாமல் கப்பு சுப்புன்னு அமைதியாக இருப்பீங்க. சரி, ஓகே, தாகடிக்குதுன்னு தண்ணி எடுப்பீங்களா? தண்ணி எடுத்து குடிக்கும்போது ட்ரிங்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரி வசதியாக போச்சு, ட்ரிங்க்ஸே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இப்படி குடிக்கலான்னு கொஞ்சம் எந்திரிச்சு ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பீங்க பாருங்கள். டக்குன்னு ஒரு பர்சன் மேலே மோதிடும். ஆயுஷ் கண்ணுங்க, நீ அப்போ தான் அந்த பர்சனை நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா வேறு யார்,
அடுத்த கதாநாயகன் ஜேகேவ தான் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ வந்துட்டாரு. ஓகே நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன ஹீரோ செகண்ட் ஹீரோ காணோம் ஜேகேங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஜேகே வந்துட்டாரு. சரி ஓகே ஸ்ட்ரைட்டாக சர்க்கிள் போயிடலாம். ஒயன் நீ சாரி ஜேகே ஏ நான் தான்டி என்ன நீ மாஃபியாவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் சிச்சி சிச்சி நான் மாஃபியாவில் கிடையாது. அப்புறம் அப்புறம் எதுக்கு இங்கே ஓ ஹஸ்பண்ட் மாஃபியாவா இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் திரும்பி பார்த்துட்டே இருப்பீங்க. ஜேக்கும் என்ன பார்க்குறான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா வி இருக்கிறாங்க. அப்போது வியோட கேர்ள் ஃப்ரெண்டா நீ அப்படின்னு சொன்னோடனே இல்லை அப்புறம் எதுக்கடி எல்லாத்துக்கும் இல்லை இல்லைன்ற ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கிறா நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் சரி தெரிஞ்சவங்களாச்சே ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் விஷயத்த கொஞ்சம் சொல்கிறீங்க பாருங்கள். ஜேகே வீட்டையும் வம்பு வச்சுக்கிட்ட நானாக வம்பு வைக்கல ஜேகே, அது எப்படி வந்ததுன்னே தெரில, எல்லாம் அந்த பென்ட்ரைவ் தான் காரணம் அப்படின்னு சொன்னோடனே ஜேகேக்கு ஒன்றும் புரியல. பட் நீங்கள் ஒரு ஆபத்தில் இருக்கீங்க அது மட்டும் புரியுது. என்னால் இதுலேருந்து காப்பாற்ற முடியாது, பட் ஒன்று பண்ண முடியும். என்னது? சரி ஒரு 5 மினிட்ஸ் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஐயோ போயிட்டானே வரமாட்டானோ அப்படின்னு நினச்சி நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பீங்க. அப்புறம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா வியை காணோம். சரி வி இல்லை நான் அப்படியே எந்திரிச்சு ஏதாவது தப்பிச்சு போயிடலான்னு உங்கள் மைண்டு யோசிச்சு கொஞ்சம் எந்திரிக்கிறீங்க பாருங்கள். அப்போ ஜேகே இந்தா நீ விசிட்டிங் கார்டு இதை வச்சுக்கோ, இவர் உன்னை விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை காட்டுவாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, யார் இது? ஹே ரிலாக்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஆள் தான், இவங்க தான் என்ன சொல்கிறாங்களோ அவங்க விட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்குறேன், நீ அங்கே போய் சேஃபாக ரீச் ஆகிட்டு எனக்கு ஒரு கால் பண்ணு ஓகேவா அப்படின்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுவீங்க, அப்படியே மூவ் ஆன் ஆயிடுவீங்க. அது மாதிரி பயத்துலேயே தான் இருப்பீங்க. அப்படியே காரில் ஏற்றி விட்டக்கப்புறம் தான் உங்களுக்கு போன உசுறு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே நெஞ்சு மேலே கை வச்சு வந்துட்டுருப்பீங்க. அட்ரஸ் சொன்னால் உங்களுக்கு எந்த அட்ரஸ் போகணுன்னு தெரில. சரி கரெக்டாக ஃப்ரெண்ட் அட்ரஸ்க்கே போயிடலான்னு சொல்லிட்டு வைஜியோட அட்ரஸ் சொல்லிடுறீங்க. உங்களோட வீட்டுக்கு தான் போக முடியாதுல்ல. ஸோ அதனால் வைஜி அட்ரஸ்க்கு போய் வீடு டோர் ஓப்பன் பண்ணால் போகிறீங்க பாருங்கள். பார்த்தா ஓப்பன்லேயே தான் இருக்குது. உங்களுக்கு ஷாக்கு, ஐயோ நம்மளை தேடி இங்கேயே வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு டோர் மெதுவாக ஓப்பன் பண்ணுறீங்க பாருங்கள். பார்த்தா சடார்னு ஒரு அடி மண்டையிலே அப்படியே கீழே விழுந்துறீங்க டமால்னு. அப்படியே கண்ணு ஒரு மாதிரி பிளர் ஆகிட்டு அந்த ஃபேஸை பார்க்குறீங்க பாருங்கள். பார்த்தா வைஜே. உங்களுக்குன்னா மொரட்டு ஷாக். அந்த மயக்கத்துலேருந்து டக்குன்னு வெளில வந்துட்டு இப்படி உட்காரிங்க பாருங்க, வைஜே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறீங்க. ஐயோ ஒயன் ஐயோ சாரிடி ஐயோ ஐயோ ரொம்ப வலிக்குதாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்மண்டையை பிடிச்சிட்டு ஒழுகிட்டு இருப்பாள். நீங்கள் ஐயோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் காயப்பட்ட இடத்துல பிடிப்பீங்களா? அவள் அப்படின்வா. ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது அதுவா முதல்ல நீ எப்படி வந்த அப்படின்னு சொன்னோடனே இல்லை நான் ஒரு பார்ட்டி போனேன்ல, ஆமாம் அவங்க என் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்த கதையெல்லாம் சொல்லிடுவீங்க. ஓ ஓகே ஓகே நீ எப்படி வந்த அப்படின்னு சொன்னோடனே அதுவா கொஞ்சம் மேலே பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்ப்பீங்க பாருங்கள். ஃப்ளாஷ்பேக் நடக்கும். நீங்கள் போன அடுத்த செகண்ட் வைஜேக்கு டிஞ்சர் வைக்கிறதுக்கு டெய்லி ஒரு ஆண்டி வருவாங்களே. ஸோ அதனால அந்த ஆண்டிக்கிட்ட ஃபோன் கேட்டிருப்பாள். ஸோ ஃபோன் வாங்கிட்டு அப்படியே என்ன பண்ணுவான்னா 100க்கு டயல் பண்ணிடுவா. ஸோ அந்த போலீஸ்காரங்களும் இங்கே ஏதோ சஸ்பீஷியஸாக நடக்குன்னு நாங்கள் செக் பண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு வைஜேயை கண்டுபிடிச்சிருப்பாங்க. வைஜேயை கூப்பிட்டு போயிட்டு லாஸ்ட்டாக நாங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் வாய்ஸில் கொளரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப கோல்டு. ஸோ அதனாலே பேசக்கூட எனக்கு முடியல. ஸோ அதனால ரொம்ப டயர்டில் இருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் ஓகேவா? அப்படியே அதே இதிலே வைஜேவும் தப்பிச்சு வீட்டுக்கு வந்திருப்பா. ஸோ இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எல்லாமே சொல்லுவா பாருங்க. நீங்கள் சந்தோஷமாயிட்டீங்க, நல்ல வேலைடி நான் தப்பிச்சு வந்ததுனால நீ மாட்டிக்கிட்டே எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாகவே ஃபீல் ஆச்சு. பட் நீயும் வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் சரி இப்படியே வாசப்படிலே உட்காந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்ருக்கீங்க பாருங்கள். வைஜே டீ போட்டு எடுத்துகிட்டு வரா. அப்பா இப்போதாடி வயிற்றுல ஏதோ இறங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக சிப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ காலிங் பெல் அடிக்குது. உங்கள் 2 பேத்துக்கும் இடி போட்ட மாதிரி இருக்குமே.
ஐயய்யோ! என் நிமிஷம் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஜே போறா. போய் டோர் ஓப்பன் பண்ணா ஜேகே தான் இருக்கிறாரு போல. இங்க வைஜேக்குன்னா கன்ஃப்யூஸா பார்க்குறாரு. "யார் நீங்க?" அப்படின்னு கேட்டோனே, "இது இந்த அட்ரஸ் தானே?" அப்படின்ற மாரி அவரு கேட்பாரு. "ஆமா." "வாயேனுங்க." நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே அவரு ஒரு மாரி பார்ப்பாரு. "ஆ நான் ஒரு ஃப்ரெண்ட்." "ஃப்ரெண்டா? என்ன தவிர வேற எந்த ஃப்ரெண்டும் வச்சுக்க மாட்டாளே!" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா அவ. இங்க ஏதோ சத்தம் கேட்குது. நீங்களும் எந்திரிச்சு வருவீங்க பார்த்தா ஜேகே. "ஹே ஜேகே வா, வா, வா உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு ஆ சொல்லுவாங்க. நீங்களும் சாரி வைஜேயும் வந்து பார்த்துட்டு, "என்ன ஜேகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு இவரு பார்ப்பான். ஜேகே உள்ள வரத பார்த்துட்டு, "என்ன கிராஸ் பண்ணிட்டு போறான்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டு இருப்பாங்க வைஜே. "உட்காரு ஜேகே" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு, "தேங்க்ஸ் ஜேகே நீ இல்லாமல் இது நடந்திருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து வைஜே வந்து கன்ஃப்யூஸாக பார்த்துட்ருக்கா. ஆனால் ஜேகேக்கு எப்படி சொல்கிறது, ஜேகே வந்து அயன் மேலே கண்ணே இல்லை. ஃபுல்லாக வைஜே மேலே தான் கண். பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கோல்ட் ஸ்டார் விடுவாங்கள்ல அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சிவனு நம்மளை இப்படி பார்க்குறான், என்னமோ பார்வையே சரியில்லை, முடிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைடில் இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி திரும்பிப்பா. இங்கே ஜேகே வந்து எந்திரிச்சு, "சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு, நீ சேஃபாக ரீச் ஆகிட்டியான்னு பார்க்க தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரே எந்திரிச்சு கிளம்பி இப்படி போவார் வைஜேயை கிராஸ் பண்ணிவிட்டு. அப்பயே வைஜேயை பார்த்துட்டு தான் போவார். ஆனால் வைஜேக்கு செம காண்டாகும். அப்படியே டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வைஜே கோவமாக வருவா. "இவனை யார் வீட்டில் விட சொன்னா, நீ எதுக்கு உள்ளவான்னு" அப்படின்னு சொன்னோடனே, என்னடி ஆச்சு, என் ஃப்ரெண்ட்டி" அப்புறம் நான் யார் அப்படின்னு கேட்கும்போது, "நீ என் ஃப்ரெண்டு தான், செருப்பு பிஞ்சிரும்." அவன் பார்க்குற பார்வையே சரியில்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே, "சரி ஓகேடி நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேப் பண்ணுவீங்க. அப்போ வைஜேக்கு ஒரு மாதிரி இந்த உங்கள் தலையை தடவி விடும்போது டக்குன்னு சடனாக இது பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணும்போது பக்கத்தில் கிளாஸ் இருக்கும், அதையும் சேர்த்து தட்டி விட்டு இது பண்ணிடுவா. அந்த கிளாஸ் கீழே விழுந்து அந்த கார்டில் நலையும் பாருங்கள். அதாவது ஜேகே உங்களுக்கு கொடுத்த விசிட்டிங் கார்டு அதில் அப்படியே நனைஞ்சிரும். நீங்கள் டக்குன்னு அந்த கார்டு எடுத்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி தேய்ப்பீங்க. உனக்கு கார்டு நனைக்கிறதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்டு நனைச்சிட்டு இப்படி பார்ப்பாங்க பாருங்கள். அது எப்படின்னா பின்னாடி வந்து கோல்டு ஃபாண்டில் ஃபோன் நம்பர் எழுதியிருக்கும், முன்னாடி ப்ளைனாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அதை தொடச்சிட்டு இப்படி பார்க்குறீங்க பாருங்கள், ஒரு பக்கம் ஃப்ளாஷ் ஆகுது, ஒரு லெட்டர் காட்டுது. பார்த்தா அதில் ஜேகே இன்ஃபினிட்டி போட்டு வீண் இருக்குது. செம்ம ஷாக் ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறது, வயன் பார்த்தோன்னே ரியலைஸ் ஆயிடுச்சு டக்குன்னு. இங்கே வைத்தியை பார்த்துட்டு, "இது என்னதுடி லெட்ரு?" "ஏகே இது என்னது 8ஆ?" இன்ஃபினிட்டிடி." "ஓ அப் அது எதுக்கு பின்னாடி வேறு என்ன பக்கத்தில் வீன்னு சொன்னோன்னே ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்கும் பாருங்க உங்கள் வீட்டு வெளில. தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த கார்டு அப்படியே இருக்கமாக பிடிச்சி இப்படி திரும்பி பார்க்குறீங்க பாருங்கள். மொச்சம் மொச்சம் பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சிப்பீங்க. இங்கே வந்து வைஜேவே ஏதோ தைரியசாலி மாதிரி இருவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ண பாருங்க. பார்த்தா உங்களோட வீடு சுற்றி பாடி கார்ட்ஸ் ரவுண்ட் பண்ணிட்டாங்க. வைஜேக்கெலாம் பிளாங்க்கு. என்னடா அது இத்தனை பேர் இருக்காங்கன்னு. வயனுக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. எதிர்த்தாவில் பார்த்தா அத்தனை கார் நிற்கிது ரோட்டில். ஸோ என்னடா சஸ்பீஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் இருக்கும் போதே வைஜேக்கு எப்படி சொல்கிறது, ஹெட்டில் ஒரு பர்சன் கண்ணு வைப்பார். வைஜே அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க பாருங்கள். அந்த பாடி கார்டு வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை அப்படியே இழுத்துட்டு போவா. அதாவது வைஜேயை இழுத்துட்டு போவா. இப்போ வைஜே போனால் நீங்களும் போய் தானே ஆகணும். அதனால் நீங்களும் வைஜேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறீங்க. இங்கே வந்து அந்த நேராக வந்தால் கார் இருக்குமா, டோர் ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள். பார்த்தா ஜேகே இறங்கி வராங்க. உங்களுக்குன்னா ஷாக்கு, என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு புரியல. என்ன நடக்குதுன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே ஜேகே வந்து வைஜே ஸ்லாப்பு. ஒரு அடியிலே வைஜேக்கு கண்ணு பழுத்துடுச்சே அப்படி இப்படி பார்க்குறாரு பாருங்க. கடைசியில் என்கிட்ட வந்து மாட்டினியா, உன்னை தாண்டி இவ்வளோ நாளாக நான் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். பா என்னம்மா எஸ்கேப் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வைஜோட ஹெட் அப்படியே முடியை பிடிச்சி கொத்தோடு உழுக்கிறான். உங்களுக்குலாம் கன்ஃபியூஸு. ஜேகே என்ன பண்ணுற, இனி உனக்கான கேள்விலாம் நான் பதில் சொல்ல விரும்பலை. என் நண்பன் பார்த்துப்போம் உன்னை. ஓ டே நீ சொல்கிற மாதிரி இவரை நான் ஒப்படைச்சிட்டேன், இவரை நான் கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஜேவை காரில் ஏற்றுவான் பாருங்கள். வைஜே போவே மாட்டா. அப்படியே இன்னொரு ஸ்லாப்பு. வைஜேக்கு இன்னும் கண் அப்படியே கேர் ஆயிரும். அப்படியே அந்த முடி பிடிச்சபடியே இருந்துட்டு பக்கத்து டோர் ஓப்பன் பண்ணுவா பாருங்க. பார்த்தா வி இறங்குவாங்க.
வி ஒரு மாதிரி கூலாக இறங்கி கோட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக கேட்பான். ஆனால் அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டாரே உனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஐயோ நம்ம இப்படி தப்பிச்சுட்டு வந்துட்டோமே, எவ்வளோ சொன்னால் நம்மளை இப்போ கேஷுவலாக இருக்கிறதுல பின்னாடி ஒரு பெரிய இதே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே பயந்துட்டு என்னால் முடியாது என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் போட்டு உழுக்குவீங்க. இங்கே வி வந்து நான் இவன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி உன்னை ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பேபி கேர்ள். வந்தீன்னா பார்த்துக்கலாம் வீட்டில், இல்லை இங்கேயே எப்படி வசதி. நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக வந்துட்டு அமைதியாக கீழே தலை குளிஞ்சுக்கிறீங்க. இங்கே வைஜே காய்ச்ச முடிச்சுன்னு கத்துறா, ஏய் என்னை விடு, நீ எதுக்கு என்னை பிடிச்சிட்ருக்குற, நீ என்ன உரிமையாக அடிக்கிற, வாயன் என்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துவா வைஜே. இங்கெல்லாம் ஜேகேக்கு செம்ம கோவம் வந்துடும். மூடிட்டு ஏறியா இல்லை என்னோட ஆளை வாங்குறியா. அப்படியே அந்த எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கோல்டு ஸ்டாராக அந்த லுக் விட்டே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. வைஜேக்கு கல்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பா வயனை. பாவமா வயனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டக்குன்னு ஜேகே வந்து வைஜேவை அப்படியே அவளோட காரில் ஏற்றிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இனி நான் பார்த்துக்குறேன், நீ இவரை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏறி கிளம்பிடுறாங்க. அவங்க வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் கிளம்புறாங்க. இங்கே வந்து வயனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. வைஜே போகிறாளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இப்படி வியை பார்த்தா, எவ்வளோ சொல்லியும் இவ்வளோ தூரம் இங்கே ஆட்டிட்டு வந்திருக்கல, வாடி வீட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். உங்களுக்குலாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, கொலை நடுங்குது. ஐயோ சும்மாவே விட மாட்டான், நம்ம ஒரு பெரிய சம்பவமே பண்ணிட்டோம், இன்னைக்கு மீல்ஸ் நாம தான்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டே போகிறீங்க. இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, எங்களோட அதாவது ஜேகேயோட காரு எப்படி சொல்ற ரைட் போகுது, வியோட கார் வந்து லெஃப்டில் போகுது. ஒரு மாதிரி சினிமேட்டிக் ஃபீல் அப்படி கொண்டு வரணும்னு இப்படி பேசியிருக்கோம். ஓகேவா. இந்த இப்போ இந்த சைடெல்லாம் பார்த்தா சைலண்ட்டாகவே தான் இந்த டிரைவிங் போகுது. இப்போ கொஞ்சம் பாதி சீன் எப்படின்னா வந்து ஜங்குக்கோட சீன் வரும், அந்த பாதி சீன் வந்து தேயாங்கோட சீன் வரும். ஓகேவா. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, நான் அவங்களோட சீன் காட்டணும்ல, ஸோ அதனால். சரி ஓகே, இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இதில் 2 ஹீரோ அண்ட் 2 ஹீரோயின் இருக்கிறாங்கன்னு. சரி ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இங்கே ஜேகேயோட மேன்ஷன் தான் கட்டுறாங்க. செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அவரோட டிக்ஷனரியில் கலர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமே இருக்காது போல். ஃபுல்லாக பிளாக் அண்ட் க்ரே இல்லை ஒயிட்டு அப்படி மிக்ஸ் ஆகிட்டு தான் அந்த மேன்ஷனே இருக்குது. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், அவர் அப்படியே இறங்குறாரு. அப்படியே பாடி கார்ட்டை போயிட்டு அவளை கொத்தா தூக்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. அப்படியே அதை பூனை குட்டி தூக்குற மாதிரி அப்படியே ஒரு பாடி கார்டு மட்டும் அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஜேகே ஒரு ரூமில் போட்டுறாங்க. ஜேகே வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக பால்கனியில் உட்காந்துட்டு சிகரெட் பிடிச்சிட்ருப்பாங்க. நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அங்கே இங்கேன்னு பார்ப்பீங்க, ஏதாவது தப்பிக்க இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படி திரும்பிட்டு இருப்பீங்க. டக்குன்னு சிகரெட்டை தூக்கி வீசிட்டு உங்ககிட்ட வராங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு மாதிரி பயத்தில் அப்படியே அமைதியாக நின்றுக்கிறீங்க. அப்படியே நீங்கள் பயந்துட்டு இருக்கும்போது அப்படியே பக்கத்து கபோர்டில் ஒரு நைஃப் எடுப்பாங்க பாருங்கள், உங்களுக்குலாம் அள்ளு விட்டுரும். நீங்கள் அப்படியே போய் அந்த டோர்கிட்ட ஹிட் ஆகிட்டு அப்படியே பள்ளி மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கிறீங்க. அவர்கிட்ட வந்துட்டு நைஃபோடு அப்படியே எப்படி சொல்கிறது, உங்கள் ஃபேஸில் அப்படியே லைட்டாக வெயிட் பண்ணிவிட்டு அந்த எஜ்ஜுக்கிட்ட வந்து வைக்கிறாரு பாருங்கள், ஷார்ப்பான இடம். உங்களுக்கு அங்கே லைட்டாக குத்தி லைட்டாக ப்ளீடாக ஆயிடுச்சு. ஒன்றா ரொம்ப வலிக்குது. விடு விடு விட்டட்டா சொல்கிறி, விட்டட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் ஏற்றுவார். நான் என்ன பண்ணேன், ஏன் எல்லோரும் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க என்ன? இல்லை எனக்கு கேட்கல. டார்ச்சர் நாங்கள் பண்ணுறோமா? எல்லா விஷயத்தையும் நீயே பண்ணிவிட்டு இப்போ நான் டார்ச்சர் பண்ணுறேன்ற. என்ன இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலடி, அதுக்குள்ளேயும் இப்படி அழுதினா எப்படிடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி வில்லங்கத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே உங்களுக்குன்னா அள்ளு விடுது பார்த்துட்டு ஒரு மாதிரி இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பிங்கிற பாருங்க, டக்குன்னு உங்கள் நெக்கை நல்லா கிராப் பண்ணுறாரு. உங்களால் மூச்சு விட முடியல. விடு விடு. இத்தனை விஷயம் பண்ணிட்டு நீ நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழலாம், ஆனால் நான் அதே மாதிரி இப்படி கூனி குறுகி போய் உட்காந்துருக்கணுமாடி? வயஜே 2 தப்பு பண்ணிட்டடி.
1 என்னை கூனி குறுகி உட்கார வச்சது. 2 என் கண்ணு முன்னாடி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு வந்து முழிச்ச பாரு அது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்டி, நீ எனக்கு கிடச்சிட்டல. சரி உன்னை எப்படி வச்சு செய்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க முடிய கொத்தோட கிராப் பண்ணி அப்படியே சைடில் வீசுவாங்க பாருங்கள். நீங்கள் டக்குன்னு அந்த பெட் மேலே ஹிட்டாகி உட்காருவீங்க. அதாவது ஹிட்டாகி கீழே உட்காந்துருவீங்க. உங்களால் முடியல. ஏன்னா வியோட சொந்தக்காரங்க அடித்ததே, அதாவது பாடி கார்ட்ஸ் அவங்க அடித்ததே அவங்களோட அன்பே உங்களால் தாங்க முடியல. இப்போ ஜெயின் ஆண்டிக்கா இப்படி ஒரு பர்சன் உங்களை இப்படி வீசினா நீங்கள் தாங்குவீங்களா? அப்படியே மயக்க போடுற நிலைமையில இருக்கிறீங்க. அப்படியே அவர் வந்து கிட்ட வந்துட்டு ஒரு பேக்கெட்லேருந்து லைட்டர் எடுக்கிறாரு. அப்படியே ஒரு சிகரெட் எடுத்து வாயில் வச்சுட்டு அப்படியே இது பண்ணிட்டு பஃப் விட்றாரு பாருங்க. அப்படியே உங்கள் முகத்து மேலே உங்களுக்குலாம் புற போகுது. அப்படியே அந்த லைட்டர் ஆன் பண்ணிட்டு மனசாட்சியே இல்லாமல் நீங்கள் கை எங்கள் சைடில் வச்சுருப்பீங்க பாருங்கள். அப்படியே அது கிராப்பாக பிடிச்சி அங்கே கீழே அப்படியே அந்த லைட்டரை காட்டுவாங்க பாருங்கள். உங்களுக்கு அப்படியே உயிர் போயிடும். அப்படியே உங்களுக்கு ஏதோ மயக்கத்தில் இருந்த அந்த மயக்கம் அப்படியே டக்குன்னு ஏதோ ஒரு அடியில் எந்திரிச்ச மாதிரி ஆயிடுச்சு. கத்துறீங்க செம்மையாக பார்த்துட்டு, அப்பா கத்து கத்துடி கத்து வைஜே கத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் நல்லா லைட்டர் மேலே வரைக்கும் உங்கள் எப்படி சொல்கிறது ஸ்கின்னில் படுற அளவுக்கு செம்மையாக ஏற்றுவார். உங்களுக்குலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். கையெல்லாம் உதறுவீங்க. பட் யூ காண்ட். ஏன்னா அந்த கை பிடிச்ச ஃபோர்ஸ் அப்படி. ஸோ அதனால உங்களால் எடுக்கவே முடியல. அப்புறம் அந்த லைட்ரு அப்படியே ஆஃப் பண்ணி வீசுவார். நீங்கள் அப்படியே அந்த கையை அப்படி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி வலி தாங்க முடியாமல் அழுதுகிட்டே கீழே குனிஞ்சிட்ருப்பீங்க. அப்படியே உங்கள் கண்ணில் தான் ட்ராப்லெட்ஸாக விழுது. உன்னையெல்லாம் மொத்தமாக சாவடிக்கணும்னு எனக்கு மனசே வர மாட்டேங்குது வைஜு. ஏன்னு சொல்லு. உன்னெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சாவடித்து ரசித்து பார்க்கணுண்டி. நீ என் கூட தானே இருக்க போகிற. எப்படி இங்கேருந்து என்னை மீறி தப்பிக்கிறேன்னு நான் பார்த்துக்கிறேன். அந்த வீக்கிட்டேருந்து தப்பிச்ச மாதிரிலாம் என்கிட்ட தப்பிக்க முடியாதுடி. ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு நீயே குழி தோண்டிடாத. சரி ஓகே, எனக்கு ஒரு 6-8 வேலை இருக்குது. ஃபுல் டைமும் என் கூடயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எப்படி பேபி கால் நீயே சொல்லு. நானும் போய் வேலையெல்லாம் பார்க்கணும்ல. பார்த்துட்டு வந்துட்டு நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டே போயிடாரு. உங்களுக்குலாம் ரொம்ப வலி. இப்போ பேசுனது கூட உங்கள் காதில் விழுந்திருக்காது. உங்கள் கை தான் அவ்வளோ வலிக்குது. உங்களால் முடியல. வீக்கிட்ட அடி வாங்கினா கூட இந்த அளவுக்கு வலிக்காது. அதுவும் மீறி அடிச்சிட்டாலும் ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்களாவது வருவாங்க. இங்கே மனசாட்சி இல்லாதவன் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க கூட வரல. நீங்கள் அப்படியே அங்கே பெட்டில் ரோல் ஆன ஒரு பெட்ஷீட்டை எடுத்து அப்படியே கவர் பண்ணி அந்த ரத்தத்தெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வலிக்குது ரொம்ப. யோசிச்சு பாருங்கள். ஸ்கின் பேர்ன் ஆகிருக்கு. அது பெட்ஷீட்டில் பட்டால் எப்படி ஒட்டிட்டு வரும், உயிர் போகிற மாதிரி இருக்கும்ல. ஸோ உங்களால் முடியல சத்தியமாக. உங்களோட எப்படி சொல்கிறது உங்கள் பாடி அப்பியரன்ஸ் பார்த்தா யாராலையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது இது வைஜேன்னு. அந்தளவுக்கு சேதாரம் அப்படி இருக்குது. ஸோ இப்படியே நல்லா கொஞ்சம் நைட்டாகி ஸ்கிப் ஆகுது. ஸோ இந்த சைடு நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து உங்களை கூப்பிட்டு போயிருப்பாங்கள்ல, அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவரோட பெட்ரூம் தான் கூட்டிகிட்டு போய் உங்களோட ஒரு ட்ரெஸ்ஸையும் அப்படியே இன்ச்சாக கழட்டி என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி வச்சு செய்கிறாரு. உங்களால் சத்தியமாக முடியல. எதுக்குடா நம்ம போனோம் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவர் தரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் கற்றுன்னு கத்துறீங்க. ரவுண்டெல்லாம் ஏகப்பட்ட ரவுண்டு. 8ஓடு முடிஞ்சு 10ஓடு முடிஞ்சு இப்போ 20 வரைக்கும் வந்துடுச்சு. சத்தியமாக உசுரோடு இருக்கீங்களானே தெரில. மயக்கத்துலேயே அவர் விடவே இல்லையே. கோவத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி முடிச்சிடுறாரு. நீங்கள் அப்படியே மாதிரி படுத்துட்ருக்கிறீங்க பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடுது. டக்குன்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, நான் பேச சொன்னலடி, விட்டு போகாத போகணுன்னு மட்டும் ட்ரை பண்ணாத, அப்புறம் என் ட்ரீட்மெண்ட்டு நீ பார்ப்ப அப்படின்னு சொன்னேன்னா பேபி கேர்ள். ஏன் நீ இப்படி இருக்கிற? ரூல்ஸை தாண்டுற, ரூல்ஸை மீறியடி. பிரேக் பண்ணக்கூடாதுல்ல. நீ பிரேக் பண்ணாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கே போனாலும் இந்த உலகத்தில் என்ன தெரியாத ஆளுங்களே கிடையாது. ஒரு ஃபோன் கால் போதும். நீ எங்கே இருக்கிறியோ கொத்தோடு எடுத்துகிட்டு வந்து என் கைக்கிட்ட வச்சுட்டு போயிடுவாங்க.
இவ்வளோ அப்பாவியாக இருக்கிறிய ஆனால் இந்த பனிஷ்மெண்ட் உனக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லையோ, எனக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. சரி எனக்கா டைம் ஆயிடுச்சு, நானும் கிளம்புறேன். பாய்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண வர பாருங்கள், நீங்கள் அப்படியே திரும்பிடுவீங்க. ஐயோ கோவத்தை பாரு, இந்த ஆட்டிடியூட்டில் எந்த காட்டாதடி, தப்பு தப்பு, கழுத்தை திருப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எந்திரிச்சு போயிடுவார். இங்கே ஒயனுக்கு செம்ம கண்ணிலேருந்து கண்ணீராக வரும். இங்கே வைஜையை கண்ணா அழுகிற உச்சக்கட்டத்தில் ஒரு மாதிரி தேம்பி அழுதுகிட்டு இருப்பா. இவங்களோட இந்த 2 சிச்சுவேஷனோட இந்த பாட்டு, அதாவது இந்த பார்ட் 3 முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் என்னென்னலாம் நடக்க போகுது, இன்னும் வயலன்ஸ்டாக ஸோ நிறைய இருக்குது. இதெல்லாம் ட்ரெய்லர்னு கூட சொல்ல முடியாது, நார்மல் கிளிப்பு மாதிரி தான். இன்னும் மெயின் பிக்சரு ட்ரெய்லரு எல்லாம் அதில் சந்திப்போம். சரி ஓகேடா. எனக்கு இந்த தடவை பேசின வாய்ஸ் ரெக்கார்ட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா எனக்கே தெரியல, த்ரோட் பிரச்சனையா இல்லை எனக்கு வியோட வாய்ஸ் ஜேகே வாய்ஸ் அவ்வளோ கொடுக்க முடியல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் அடுத்த எபிசோட் 4ல் சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்காக நல்ல வாய்ஸோடய வந்துடுறேன். ஸோ கோல்டுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகேடா. இந்த பாத்திரி பிடிச்சவங்க வந்து மறக்காமல் லைக் பண்ணிடுங்கடா. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் ஷேர் பண்ணிடுங்கடா. அப்போ தான் நம்ம ஃபேமிலியும் ரீச் ஆவாங்க. ஓகேவா? சரி ஓகே. கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த பிளாக் கார்ட் பாத்திரி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கடா. அண்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுற பொறுத்து தான் எனக்கு வந்து அடுத்த எபிசோட் போகணுன்னே தோணும். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்டு ஓகே, அவ்வளோதான். அண்ட் தென் நன்றி, வணக்கம் ஃப்ரம் டார்க். பாய் காய்ஸ்.